டெவலப்மெண்ட் ஆஃப் இது எக்ஸாங்கல் ப்ரிசம் இது கண்டிஷன்லாம் கொடுத்துட்டாங்க. இங்கே பாருங்கள் ஏபிசி டிஇஎஃப். ஓகே, இங்கே வந்து பாருங்கள் ஏபிசி தெரியும், டிஇஎஃப் தெரியாது, அது போட்டாச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா பேஸில் இருந்து மேலே இருக்கிற டாப்பில் இருந்து 10 mm கீழே இது வந்து கட்டிங் பிளேன் வந்து கட் ஆகி போகுது. அது 40 டிகிரி, அந்த கட்டிங் பிளேன் வந்து 40 டிகிரி இன்க்ளைன் டு ஹரிசான்டல் பிளேன், 40 டிகிரி இன்க்ளைன் டு த ஹரிசான்டல் பிளேன். அப்போ இங்கேருந்து 40 டிகிரி எடுக்கக்கூடாது. இந்த இடத்துல எந்த இடத்துல சொல்கிறாங்களோ அந்த இடத்துல ஹரிசான்டல் பிளேன், ஒரு ஹரிசான்டல் லைன் வரைஞ்சிக்கணும். அங்கேருந்து 40 எடுத்துக்கணும். அது அந்த பாயிண்ட்டு இந்த பாயிண்ட்டை டச் பண்ணி கொண்டு வந்தீங்கன்னா இவள் கேட்டு தான் 40 டிகிரி எக்ஸாக்டாக வரும். இங்கேருந்து 40 எடுக்கக்கூடாது. சரி, இப்போ வந்து இது கட் பண்ணியாச்சு. கட்டிங் பிளேன் அந்த எழுதி சொல்லிட்டாங்க. இங்கேருந்து இது வந்து 10 mm. ஸோ வந்து பாருங்கள் 10 mm கீழே. ஓகே, இப்போ கட்டான எட்ஜுக்கு எல்லாமே வந்து நம்ம நேம் கொடுக்கணும். கட்டான இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கு அது வந்து பாருங்கள் 1, இது வந்து 2, இது நல்லா தெரியும், அதனால் 2 விசிபிள் எட்ஜு, அதனால் 2. இதெல்லாம் டார்க்காக போட்டுருக்கணும். இந்த கட்டிங் பிளேன் எப்படி வரையணும் பாருங்க, டார்க்காக இருக்கணும், இதுவும் டார்க்காக இருக்கணும். இந்த எண்டும் இதுக்கு வந்து வெர்டிகல் விடின்னு அர்த்தம். இந்த கட்டிங் பிளேனுக்கு பேர் லாங் ஷார்ட். லாங் லைட்டாக தான் இருக்கணும், ஷார்ட். இதில் இருந்து இது வரைக்கும் கட் ஆகுறது, இந்த சாலிடை கட் பண்ணுற அந்த லைன் மட்டும் டார்க்காக இருக்கணும். மறுபடியும் லாங் ஷார்ட் லாங், இது டார்க்காக இருக்கணும். இந்த எண்டும் டார்க்காக இருக்கணும். சரி, இப்போ வந்து இதை டெவலப் பண்ண போகிறோம். இதை வந்து டெவலப் பண்ணணும். அதான் வந்து நம்மளோட கொஸ்டின். டெவலப் பண்ணுங்கிறது தான் கேட்டிருக்காங்க. இப்போ வந்து நான் டெவலப்மெண்ட் பண்ண போகிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா 30னா 30 எடுத்துக்கணும். இந்த இடத்துலேருந்து டெவலப் பண்ண போகிறீங்கன்னா இதை 30னா 30 எடுத்துக்கணும். திஸ் இஸ் சென்டர், இது ஏ. சரி, இது வந்து பி, இது கியூ, ஆர், எஸ், டி, பிக்யூஆர்எஸ்டி, யூ, அகைன் பி. பியில் ஸ்டார்ட் பண்ணால் பியில் தான் முடியணும். பிக்யூ பேஸ் பாருங்கள், பேஸ் பிக்யூஆர்எஸ்டியூ ஐஎன்பி, பிக்யூஆர்எஸ்டியூ ஐஎன்பி. இதெல்லாம் வெர்டிகல் லைன் வருங்க. எல்லாம் லைட்டாக போட்டுக்கணும். வெர்டிகல் லைன் எல்லாமே வந்து லைட்டாக போட்டுக்கணும். இப்போ இது வந்து ஏ பி சி டி இ எஃப் ஐஎன்ஏ, இந்த பாயிண்ட் ஏ. இப்போ எங்கெங்கெல்லாம் இன்டர்செக்ட் ஆகுது நம்ம நேம் கொடுத்துருக்கோம். 1 இங்கே பாருங்கள், ஏபியில் வந்து இன்டர்செக்ட் ஆகிறது 1. அப்புறம் வந்து கியூ பிக்யூ, அந்த லைனில் இந்த பிக்யூங்கிற லைன் இங்கே இருக்குது. பிக்யூ இன்டர்செக்ட் 2. அடுத்தது பாருங்கள், பேஸில் இன்டர்செக்ட் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு, பிக்கும் சிக்கும் இன்டர்செக்ட் ஆகிறது 3. அப்போ அந்த பக்கம் இன்டர்செக்ட் டிக்கும் ஈக்கும் இன்டர்செக்ட் ஆகுது. டிக்கும் இன்டர்செக்ட் அதில் போய் கட் பண்ணுது. டிங்கிற எட்ஜில் இருந்து டாப்பில் டியும், டாப்பில் இருக்கிற டியும் ஈயும் கட் பண்ணுது. அந்த இடத்துக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா 4 ப்ராக்கெட்டில் போடுங்க. இது வந்து பாருங்கள், இப்போ க்யூக்கும் பிக்கும் இன்டர்செக்ட் ஆகிடுச்சு, அது 2. டியும் ஈயும் கட் பண்ணணும். அங்கே அந்த பக்கம் டியும் கட் பண்ணணும். அது பேர் 5 ப்ராக்கெட்டில் போடணும். 5 டேஷ் அல்லது 5, ஆக்சுவலாக 5 டேஷ்னு கொடுத்துருப்பாங்க. அப்புறம் வந்து பாருங்கள், ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ட் ஆகிறது 1. அப்போ யூவும் எஃப்லையும் ஒரு எட்ஜில் அந்த இடத்துல கட் ஆகிற அந்த கட்டிங் பிளேன், அந்த பாயிண்ட்டுக்கு பேர் பாருங்கள் 6. இப்போ இதெல்லாம் டெவலப் பண்ணணும். டெவலப் பண்ணுறது வந்து பாருங்கள், இந்த 2க்கு நேராக ஒரு கோடு லாஸ்ட் வரைக்கும், 1க்கு நேராக வந்து ஹரிசான்டல் லைன் வரைஞ்சாச்சு. 1 எங்கே இருக்குது, ஏக்கும் பிக்கும் அதில் இருக்குது பாருங்கள். ஏக்கும் பிக்கும் இருக்கிறதுல வந்து 1 இன்டர்செக்ட் ஆகிற பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது 2 எங்கே இன்டர்செக்ட் ஆகுது,
2 இன்டர்செக்ட் ஆகிறது வந்து பாருங்கள், 2 இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து கரெக்டாக QB பாருங்கள், QBக்கு நேராக 2 இன்டர்செக்ட் ஆகுது. ஸோ 2 1 டேஷ் 2 டேஷ் தான் பாருங்கள், அது 2. அடுத்தது வந்து பாருங்கள் எங்கே இன்டர்செக்ட் ஆகுது, இங்கே பாருங்கள் பிக்கும் சிக்கும், மேலே இருக்கிற பிக்கும் சிக்கும் அந்த இதில் இதாகுது. அங்கே எங்கே பிக்கு சிக்கும் எங்கே இன்டர்செக்ட் ஆகுதுன்னு இந்த இன்டர்செக்ஷன் லைன் கண்டுபிடிக்க முடியாது பிக்கும் சிக்கும். ஸோ யூ ட்ரா எ லைன், அந்த 3லேருந்து 3 கண்டுபிடிக்கணும். 3லேருந்து வெர்டிக்கலாக ஒரு லைன் போடுறோம். இந்த பாயிண்ட் 3, இந்த பாயிண்ட் 4, ஏன்னா அந்த பக்கம் இருக்குது இந்த பாயிண்ட் 4. இப்போ 3 எங்கே இதாகுது, இந்த பியிலேருந்து சிக்கு போகிற இடத்துல B to C அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். இந்த பாருங்கள் B to C அதோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சி பியில் சென்டராக வச்சுக்கிட்டு சிக்கு அடிச்சிங்கன்னா அது 3 பாயிண்ட் கிடச்சிச்சு 3. அப்போ டியில் சென்டராக வச்சுக்கிட்டு இதை கண்டுபிடிச்சிங்கன்னா அது 2 ஒரே லைன் தான். டியிலேருந்து 4 இந்த இடத்துல தான் இருக்குது 4, அதனால் 4. இந்த 3யும் 4 எப்படி கண்டுபிடிச்சேன், இங்கேருந்து இன்டர்செக்ஷன் ஆகலை, ஒரே ஹரிசாண்டல் லைனாக தான் இருக்குது. அதனால் அதை இங்கே கண்டுபிடிச்சி இங்கே மெஷர் பண்ணி இதில் இருந்து எடுத்து இங்கே வந்து அரைஞ்சாச்சு. 3 4 வந்தாச்சு. அப்போ 5 இன்டர்செக்ட் ஆகுறது என்ன, ஈக்கும் டிக்கும், ஈயும் டியும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து 5. பாருங்கள் நேராக 5 இது வந்து ஈக்கும் டிக்கும் 5 குறிச்சாச்சு. அப்போ 6 எஃப்க்கும் யூவில் இருக்கிறது வந்து பாருங்க, அது இன்டர்செக்ட் ஆகிற இடம் வந்து 6. அப்போ எஃப்பும் யூவும் இன்டர்செக்ட் ஆகிற இடம் 6. அப்புறம் திரும்ப அகைன் 1 எங்கே இருக்குது, ஏற்கனவே சொன்னேன் ஏக்கும் பிக்கும். அப்போ ஏக்கும் பிக்கும் 1, இங்கே பாருங்கள் இது 1ல் ஸ்டார்ட் ஆகணும், 1ல் எண்ட் ஆகணும். இப்போ ஐ எம் கோயிங் டு ஜாயின் 1 2 3 4, இங்கே பாருங்கள் 4 5 6 டார்க்காக போடணும் 1. இதுதான் ஆன்சர். இந்த ஆன்சர் டார்க்காக இருக்கணும், மற்ற எல்லாம் லைட்டாக தான் இருக்கணும், இந்த லெட்டரிங்லாம் டார்க்காக இருக்கணும். இது வந்து பாருங்கள் எவ்வளோன்னா 30 × 6 36 180. இது வந்து 180ன்னு சொல்லிட்டு போடணும். அது 180 எப்படி போடணும், இப்படி மெஷர்மெண்ட்டு. இது டார்க்காக இருக்கணும், இது டார்க்காக இருக்கணும். 180 மில்லிமீட்டர்லாம் போடக்கூடாது. இப்போ இது டார்க்காக இருக்குது பாருங்கள், அதே மாதிரி இது டார்க்காக இருக்கணும், மற்றதெல்லாம் லைட்டாக இருக்கணும். நான் இப்போ போட்டது மட்டும்தான் டார்க்காக இருக்கணும். ஓகே, தேங்க்யூ.